வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தூத்துக்குடியில் 16,000 கோடியில் அமைக்கப்படும் மின்சார கார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 25ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று முதல் கூடுதலாக 120 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரையிலிருந்து பட்டாபிராமுக்கு செல்லும் மின்சார ரயிலும் அங்கிருந்து ஆவடிக்கு புறப்படும் மின்சார ரயிலும் இன்றும் நாளையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் மற்றும் 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார். கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கையை ஏற்று 2001ஆம் ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்ட 2,50,000 வீடுகளை 2 கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார். தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நிதியை திருப்பி அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாரத் மார்ட் என்னும் புதுமையான வணிக மையத்தை துபாயில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இன்று நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டார் என்று சட்டப்பேரவை முடிந்த பின் பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஐடி மாநாடு நடைபெற உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் 2 நாட்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சிவகங்கை செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருமலை பாலிடெக்னிக் கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பிங்க் ஸ்குவாட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி மூலமாக வெளியிடப்படும் மத்திய அரசின் தங்கப்பத்திர விற்பனை இன்றுடன் நிறைவடைகிறது. அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பின் பதில் வாதங்களுக்காக ஜாமீன் மனு மீதான விசாரணை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாம்பாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக 4000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ராஜீவ் குமார் அவர்கள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சங்கம் கட்டடம் கட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி ரூபாய் வழங்கியுள்ளார். மக்களவைத் தேர்தல் மற்றும் அதனோடு சேர்ந்து நடைபெற உள்ள சில சட்டமன்றங்களின் தேர்தல் பாதுகாப்பிற்காக 3,40,000 மத்திய பாதுகாப்பு படையினரை பணியமர்த்த மத்திய அரசிற்கு தேர்தல் ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஊராட்சிகளில் விதிக்கப்படும் வீட்டு வரியை சொத்து வரி என பெயர் மாற்றம் செய்ய சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ரத சப்தமி அன்று 7 வாகனங்களில் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் வாக்குப்பதிவை அதிகரிக்கும் பொருட்டும் திருநெல்வேலியில் நாளை மினி மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 45,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.